அன்பின் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எம்ஜிஆர் டிவி நியூஸ். இன்றைய முக்கிய செய்திகளை காண்போம். மக்கள் ஒற்றுமை கழகம் என்ற பெயரில் புதிய அரசியல் கட்சி ஒன்று தொடங்கப்பட்டுள்ளது. இந்த கட்சியின் கொள்கை, நோக்கம் மற்றும் செயல்பாடுகள், கொடி அறிமுகம் ஆகியவை சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்றன. கட்சியின் தலைவர் கமால் பாஷா செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அவர் கூறியதாவது: மாநில நிர்வாகிகள் அனைவரையும் வரவேற்க என்று வருத்தி பத்திரிகையாளருடைய சந்திப்பை நாம் இப்போது ஆலோசனை. பல்வேறு கட்சிகளும் அமைப்புகளும் தமிழகத்தில் இந்தியாவில் நிறையாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஏன் மக்கள் ஒற்றுமை கழகத்திற்குரிய ஒரு கழகத்தை ஆரம்பிக்க நாங்கள் முடிவு செய்தோம் என்பதை நாங்கள் தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்கிறோம். நமது தமிழ்நாடு என்பது ஒரு ஒற்றுமைக்கு பேர் போன ஒரு மாநிலமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்தியா என்பது பல வண்ணங்கள் கொண்டும், பல ஜாதி மதங்கள், பல இனங்கள் அனைத்தையும் ஒன்றுபட்ட ஒரு ஓரின சேர்க்கை நாடாக நம் நாடு இருக்கிறது. ஒன்றுபட்ட நாடாக இருக்கிறது. ஆனால் சமீப காலமாக நம் நாட்டில் பிரிவினைகளும் மக்களுடைய உள்ளங்களில் வெறுப்புணர்வும் அதிகமாக பரவக்கூடிய இந்த சூழ்நிலையை நாம் அறிவோம். ஆகையால் நம் நாட்டில் மக்கள் மத்தியில் ஒரு ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டிய அவசியம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. நாம் சிந்தித்து பார்த்தோம். நாம் பள்ளி பருவக்கூடிய நேரத்தில், பள்ளி படிக்கக்கூடிய அந்த காலத்தில் நமக்கு ஜாதி தெரியாது, மதம் தெரியாது, இனம் தெரியாது. நாம் மனித இனம் என்பதாகவும் நாம் ஒன்றுபட்டு அந்த வகுப்பு அறையில் ஒன்றாக சேர்ந்து விளையாடு, உணவருந்து ஒற்றுமையாக இருந்த அந்த காலம் இருக்கிறது. அது கல்லூரி முடித்ததற்கு பின்பாக அந்த சூழ்நிலை மாறக்கூடிய அந்த விஷயங்களை நாம் பார்ப்போம். இந்த வித்தியாசத்தை நம்ம களைய வேண்டிய அவசியம் இருக்கிறது. நாம் என்றும் போல் ஒன்றுபட்டு வாழ வேண்டிய அவசியம் இருக்கிறது. நம்முடைய ஒற்றுமை இருக்கிறதே, நம்முடைய ஒற்றுமை நம்முடைய மாநிலத்தை வளர்க்கும். நம்முடைய ஒற்றுமை இருக்கிறதே அந்த தேசத்தை வளர்க்கும். எப்போது ஒற்றுமை சிதைந்து விடுமோ, பிரிவினை உண்டாகுமோ, அப்போது நம்முடைய நாட்டுடைய வளர்ச்சி பாதிக்கும். நாட்டை என்ன செய்யும்? நம்ம நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் உருவாக முடியாது. இதை கருத்தில் கொண்டுதான் மக்கள் ஒற்றுமை கழகம் இந்த கழகம் நாம் என்ன நோக்கத்துக்காக அப்படின்னு சொன்னா, நாம் பல்வேறு மதங்களையும் இனங்களை கொண்டிருந்தாலும் நாம் இந்தியர்கள், தமிழர்கள் என்ற அடிப்படையில் ஒன்றிணைவோம் என்ற அந்த கொள்கை கொண்டு நான் பிறப்பால் ஒரு இஸ்லாமியன், முஸ்லீம். ஆனால் நான் என் பேர் கமல் பாஷா என்று வைத்துள்ளேன். என் பேர் கமால் பாஷா என்று வைத்தார்கள். நான் கமல் பாஷா என்று வைத்துள்ளேன். ஏனென்று சொன்னால், பேரை கொண்டோ அல்லது நான் போட்டுக்க தொப்பி கொண்டோ நான் தமிழன் இல்லை, இந்தியன் இல்லை ஆகிறார். என்று சொன்னால், பிறப்பால் நாம் அனைவரும் தமிழர்கள் தான். இனத்தால் நாம் என்ன செய்வோம்? திராவிடர்கள். நாம் இந்தியர்கள் என்பது ஒன்று. மதங்களையும் கோட்பாடுகளையும் என்ன செய்வோம்? நம்ம வெளியே இருந்து என்ன செய்வோம்? ஒரு இஸ்லாத்தையோ அல்லது கிறிஸ்துவத்தையோ நாம் ஏற்றுக்கொண்டது அதே செய்வோம். தன்னுடைய மனிதனுடைய தேவைக்கு ஏற்ற போலீஸாக அதை நம்ம என்ன செய்வோம்? நமக்கு தேவைக்கு நம்ம மதங்களை முன்னோர்கள் அதை பின்பற்றக்கூடியவங்களாக இருந்தாங்க. அதை நாம் என்ன செய்வோம்? பரம்பரையாக தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை நமக்கு இனம் என்ற அடிப்படையில் நாம் ஒன்று சேர்ந்திருப்போம். நம்முடைய நாட்டுடைய ஒற்றுமை என்ற அந்த அழகான முகம் இருக்கிறது. நம்ம இந்தியா அப்படி சொன்னா உலக நாடு இருக்கிற ஒரு முஸ்லீம், ஒரு கிறிஸ்துவர், ஒரு சீக்கியர் பார்க்க மாட்டாங்க, இந்தியர் என்பதாக பார்ப்பாங்க. அந்த ஒற்றுமையை நாம் நம் நாட்டிற்குள்ள ஒன்று செய்யணும். அதை கொண்டு வர வேண்டிய அவசியம் இருப்பதாக நாம் கருதுவோம். அது மட்டுமல்ல, நம் நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல அரசியல் கட்சிகள் புதிதாக தொடங்கி கொண்டிருக்கிறார்கள். பல கட்சிகள் இருந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு புதிய கட்சிகள் உருவாகி கொண்டிருக்கிறது. ஆனால் மக்களுடைய அந்த கருத்து, மக்களுடைய எண்ண ஓட்டங்கள், ஆனால் அந்த அரசியல் கட்சிகளுக்கு பிரதிபலிப்பதாக சொன்னா இல்லை. தற்போது நாம் என்ன செய்யலாம்? நாம் ஒரு பிரபலம் இல்லை, நாம் செல்வந்தர் அல்ல, மக்களின் ஒருவனாக நான்
ஒரு சாமானியனாக, ஒரு மக்களின் ஒரு மக்களாக, மக்களின் ஒருவராக மக்களுடைய அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தும் வண்ணமாக மக்கள் எப்படிப்பட்ட ஆட்சியையும் எப்படிப்பட்ட ஆட்சியாளரையும் மக்கள் விரும்புகிறார்களோ அப்படிப்பட்ட அந்த ஆட்சியை, அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளராக நாம் அமர வேண்டும், வர வேண்டும் என்ற அந்த சிந்தனை பல ஆண்டுகளாக இருந்து கொண்டது. இந்த சிந்தனையை உறுதிப்படுத்தும் வண்ணமாக, இந்த சிந்தனைக்கு இதே போல சிந்தனை உள்ள பல்வேறு நபர்களை சந்தித்தோம். அதுபோல ஒரு உருவானதுதான் இந்த மக்கள் ஒற்றுமை கழகம். பல்வேறு துறையில் பல்வேறு மதத்தை, பல்வேறு இனத்தை சேர்ந்த அனைவரும் சேர்ந்துதான் இன்னைக்கு என்ன செய்வோம், மக்கள் ஒற்றுமை கழகம். மக்கள் ஒற்றுமை கழகத்துடைய அந்த முக்கிய கொள்கை சொன்னா, பொதுச் செயலாளர் என்ன செய்யக்கூடாது, ஒரே சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கக்கூடாது. இன்னொரு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்த விரும்புகிறோம். நம்ம இருக்கக்கூடிய மக்கள் ஒற்றுமை கழகம் அவருடைய தமிழராக, இந்தியராக மட்டும்தான் பார்க்கும். அவருடைய ஜாதி மதங்கள் இணைகளை கொண்டு பாகுபாடு பார்ப்பதும் அல்லது பிரிவினை செய்வதும் அல்லது அவரிடத்துல ஏற்றத்தாழ்வு பார்ப்பதும் இல்லை. சில கட்சிகள் சொல்லுவாங்க நான் தாழ்த்தப்பட்டவர்களுக்கான கட்சி, சில பேர் சொல்லுவாங்க நான் மேல் அடைத்து உள்ளவர்களுக்கான கட்சின்னு சொல்லுவாங்க. நாம் சொல்கிறோம் நாம் அனைவருக்கான கட்சி. ஏழைகளாக இருப்பதை விட்டு ஏழைகளை பணக்காரராக மாற்றுவதற்காக முயற்சி செய்வோம். பணக்காரர்களை இன்னும் பணக்காரராக ஆவதற்காக முயற்சி செய்வோம். நம்ம யாருக்கும் எதிரானவங்க இல்லை. நாங்கள் ஏழைகளுக்கும் எதிரானவங்க இல்லை, பணக்காரர்களுக்கு எதிரானவங்க இல்லை. நாங்கள் பிஜேபிக்கும் எதிரானவங்க இல்லை. நம்ம யாருக்கும் எதிரானவங்க. நாம் எதிர்ப்பதெல்லாம் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் அவங்க செய்யக்கூடிய அந்த தவறான விஷயங்களை மட்டும் நாங்கள் எதிர்க்கிறோம். அவங்க நாட்டு மக்களுக்கு ஆதரவாக பிரயோஜனம் அளிக்கக்கூடிய, நாட்டை முன்னேற்றக்கூடிய எல்லா விஷயங்களும் ஆதரிக்கும். எதெல்லாம் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் அது கஷ்டத்தை கொடுக்குமோ அல்லது அது தொல்லை கொடுக்குமோ, பிரிவினையை உண்டாக்குமோ அல்லது அவர்கள் வளர்ச்சியை பாதிக்குமோ, அந்த விஷயத்தை நாங்கள் எதிர்கொள்வாக இந்த மக்கள் ஒற்றுமை கழகம் முடிவு செஞ்சது. அது மட்டுமல்ல, நம்ம பல்வேறு அணிகளை உருவாக்கி இருக்கோம். நம்ம விரும்புவதெல்லாம் ஒரே விஷயம். ஒரு வீட்டில் ஒரு அண்ணன் தம்பி இருப்போம், ஒரு 4 பேரோ 5 பேர் இருப்பாங்க. ஒரு டாக்டரா இருப்பாரு, இன்ஜினியர் இருப்பாரு, கலெக்டரா இருப்பாரு, போலீஸா இருப்பாரு. ஆனால் ஒரு அண்ணன் இன்னொரு அண்ணன் வந்து செய்ய முடியாது. ஒரு டாக்டர் அண்ணன் போயிட்டு என்ன செய்ய முடியாது, வக்கீல் அண்ணனோட ஆபீஸ்ல போய் உட்கார்ந்து அந்த துறையை பார்க்க முடியாது. அதே போலதான் ஒரு டாக்டர் தம்பி என்ன செய்வாரு, போய் கலெக்டர் ஆபீஸ்ல போய் கலெக்டரோட பண்ணி பார்க்க முடியாது. அதே போலதான் நாங்கள் விரும்புகிறோம் சொன்னா பல்வேறு துறைகளை போல நாங்கள் ஒரு துறையாக எங்களுடைய மதங்களை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் அவங்களுடைய மதங்களை அவங்க பின்பற்றுவாங்க. ஆனால் ஒரே வீட்டில் இந்தியாவில் தமிழகத்தில் நாங்கள் ஒரே சகோதராக தொப்புள் குடி உறவுன்னு சொல்றாங்க. நாங்கள் தொப்புள் குடி உறவு சொல்லவில்லை, என் உடன் பிறந்த சகோதரர் தான். தமிழகத்தில் இருப்பவர்களும் இந்தியாவில் உலகம் முழுவதற்கும் மனித இனம் இருக்கிறது. அது நம்முடைய உடன் பிறந்தவர்கள் என்பதை நாம் ஆணித்தரமாக சொல்ல வேண்டும். அப்போது ஒரே குடும்பமாக, ஒரே இனமாக, ஒரே மனித இனம் என்ற அடிப்படையில் நாம் ஒன்று சேர்ந்து மக்கள் ஒற்றுமை கழகம் என்ற அடிப்படையில் நாம் அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து செயல்பட நாம் விரும்புகிறோம். நாம் பிரிவினை வேண்டாம், தீய சிந்தனைகள் வேண்டாம், நல்ல சிந்தனைகளை வளர்க்க விரும்புகிறோம். மக்களிடத்துல நாங்கள் அவங்க இதயத்துல குடி போக விரும்புகிறோம். மக்களுடைய உணர்வுகளை நாம் தெல்ல தெளிவாக நம்ம பிரதிபலிக்க விரும்புகிறோம். வரக்கூடிய இடைத்தேர்தலில் மக்கள் ஒற்றுமை கழகம் எல்லா தொகுதியிலும் வேட்பாளர்கள்